ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஜாலியான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாரிகா ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தா. சரி, அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி இங்கே மலேசியாவில் ஓல்ட் கிளாங் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்தா தானே காட்ட முடியும். இல்ல ஸோ தாரிகாவுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியலை ரீசன். ஆனால் எங்கே போனாலும் வெளியில் போனாலே போலீஸ் மாமா கார் எங்கே, போலீஸோட ஆஃபீஸ் எங்கே போலீஸ் மாமா அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருப்பா. இன்றைக்கும் அப்படி தான் கேட்டுகிட்டே இருக்கா. ஓகே ஓகே. அது என்னது? பில்டிங். அப்புறம் தூரியா? நீ நேற்று தூரி விளையாண்டியா? தூரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓல்ட் கிளாங் ரோட்டில் இருக்க ஈகான் சேவ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்தோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் டெக்கத்லான் தான் வந்திருந்தோம். பட் ஆல்ரெடி நவீன் இங்கே டெக்கத்லான் வந்தங்காட்டி எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஈகான் சேவில் ரீசெண்டாக டெக்கத்லான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பி இங்கே நியூ சென்ட்ரலில் இருக்க டெக்கத்லான் வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் எதுக்கு டெக்கத்லான் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரிகாவுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் தான். ஸோ ஸ்கேட்டிங் வாங்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். அதனால் வேறு எதையுமே பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டாக கடைக்குள்ளே வந்தோடனேயுமே எங்கே ஸ்கேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்கேட்டிங் அப்படிங்கிறது நாங்கள் தாரிகாவுக்கு சொல்லவே இல்லை. ஸோ அவள் தான் எங்களுக்கு சொன்னான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து வெளியில் போனோம், அதாவது பார்க் போனோம் அப்படின்னாலே நிறைய குட்டீஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துருக்கா, அவள் நிறைய டைம் பார்த்துருக்கா. பட் அவள் அப்போல்லாம் கேட்டதில்லை. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 5 to 6 months பார்த்திங்கன்னா அவள் ஸ்கேட்டிங் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவள் எனக்கு ஸ்கேட்டிங் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நானும் நவீனும் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, சரி குழந்தைங்கன்னா ஏதாவது பார்த்தா அதை கேட்பாங்க. ஸோ அது யூஷுவல் தான், அது ஒரு 2 நாள் 3 நாளில் சரியாயிரும் அப்படின்னு தான் நாங்கள் விட்டோம். பட் ஆனால் அவள் அப்படியே அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஸ்கேட்டிங் வேணும், நான் ஸ்கேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே ஆரம்பிச்சிட்டா. ஸோ அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சில டைம் ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணா. ஸோ அதெல்லாமே நான் வீடியோக்குள்ளே போக போக என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே அவளுக்கு ஸ்கேட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சரி அதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். தரும் நட தரும். அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட மெதுவா வா, அப்படியே வா, நடந்து காலை மூவ் பண்ணு. ஓ கேர்ஃபுல் கேர்ஃபுல். வெளியில் வா, இதுக்கு விட்டு வெளியில் வா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாரிகாக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு ஸ்கேட்டிங் மேலே அப்படின்னா, ரீசெண்டாக நாங்கள் இப்போ தான் இந்தியா போயிட்டு வந்தோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே அவ கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே போய் கொஞ்சம் டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பேக் டு மலேசியா வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நவீனும் ஆஃபீஸ் போயிடுவான், நானும் தாரிகா மட்டும்தான் இருப்போம். ஸோ கண்டிப்பாக நான் அவள் கூட விளையாடுவேன். நாங்கள் 2 பேரும் தான் எல்லாமே பண்ணிக்குவோம். ஸோ அப்படி இருக்கும்போதும் என்னால் ஃபுல் டைமாக அவளை ஆக்குபைடாவோ இல்லை ரொம்ப என்கேஜிங்காகவோ வச்சுக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் டயர்டாயிடுவேன். ஸோ ஒரே விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும் ரிப்பீட்டடாக. ஸோ போர் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு 1/2 hour to 1 hour அவளுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருவேன். ஸோ எனக்கும் ஒரு ரிலாக்ஸிங் டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு கொஞ்ச நேரம் டிவி காமிச்சேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைம்ஸு இல்லைனா ஸ்டோரிஸ் இந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். அந்த ஸ்டோரிஸில் தான் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தா. என்னென்னா அதில் என்ன கேரக்டர் வருது, என்னெல்லாம் பேசுகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டோரிஸ் போட்டதுக்கப்புறம் தான் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் சைக்கிளிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பால் விளையாடுறது, அப்புறம் இந்த மாதிரி ஸ்கேட்டிங் பண்ணுறது இதெல்லாமே ஒரு ஸ்டோரியில் தான் வந்திருக்கு. ஸோ
அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து சைக்கிள் ஓட்டினாங்க அப்படின்னா பாப்பா கிட்டே இருக்கிற சைக்கிளை எடுத்துகிட்டு அவள் பாட்டுக்கு வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருப்பா வீட்டுக்குள்ளே. சப்போஸ் அவங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா தாரிகா என்ன பண்ணுவான்னா அவகிட்ட வந்து ஒரு பெரிய ஏரோப்ளேன் வந்து இருக்குது, ஒரு டாய் ஏரோப்ளேன் வந்து இருக்குது. ஸோ அதோட விங்ஸ் பார்த்திங்கன்னா அது வாங்கின ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து கலண்டுருச்சு. அந்த விங்ஸில் லைட்டுக்காக வந்து ஒரு ரவுண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இவள் வந்து வீலாக வந்து கன்சிடர் பண்ணிட்டா. அந்த ஸ்கேட்டிங்கில் வந்து கீழே வீல் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு 2 விங்ஸையும் கழட்டி அவள் காலுக்கு கீழே வச்சுட்டு அது மேலே இவள் நின்று இதுதான் என்னோடய ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மூவ் பண்ணி அப்படியே வந்து லைட்டாக வந்து நடக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ என்கிட்ட வந்து சொல்லுவாள், அம்மா இங்கே பாரு என்னோடய ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லுவாள். சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி தான் அவளுக்கு எப்போல்லாம் வந்து அது ஞாபகம் வருதோ அப்போ எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் அந்த விங்ஸை எடுத்து வச்சுக்குவா. எடுத்துகிட்டு இதுதான் வந்து ஸ்கேட்டிங், நான் ஸ்கேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து பிடிச்சி நடந்துட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணோம், ஸோ நிஜமாலுமே வந்து அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ ஸ்கேட்டிங்கில் வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே பொம்மை வேணும் இல்லை வந்து வேறு ஏதாவது வேணும்னா ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் வந்து கேட்பா, அதுக்கப்புறம் அதை வந்து விட்டுருவா. இது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் போல், அது பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வீட்டில் வேறு ஏதாவது பொருள் அந்த மாதிரி வந்து வச்சு ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து அவள் யோசிச்சிருக்கா. அந்த ஸ்கேட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்து யோசிச்சு அந்த மாதிரி வேறு என்ன இருக்குது, ஏன்னா வேறு என்ன வேணாலும் எடுக்கலாம். ஸோ அந்த விங்ஸை எடுத்து அது கால் கீழே வச்சு ஸோ நம்மளுக்கு அது மூவ் ஆகுது, அதுக்கு கீழேயும் வந்து வீல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு வந்து இப்போவே வந்து தோணி இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய டாய்ஸ் வந்து அவகிட்ட இருக்குது. ஸோ வேறு எது வந்து காலுக்கு கீழே வச்சாலும் அந்த மாதிரி வந்து மூவ் ஆகாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அவள் இவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கா, அதை அம்மா வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தோடனேயுமே வந்து அவள் போட்டுட்டா. ஸோ போட்டோடனேயுமே அவள் ரொம்ப வந்து ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவள் எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக பண்ணான்னு. ஸ்கேட்டிங் இரு ஜாலியாக இருந்துச்சா, பிடிச்சிருக்கா நிஜமாவா? ஓகே. ஸோ நான் தாரிகா கிட்ட வந்து எதுவுமே வந்து கேட்கல, அந்த ஷூ கழட்டிட்டு நான் வந்து கேட்குறேன், ஸோ ஸ்கேட்டிங் வந்து எப்படி பாப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டோடனே உடனே வந்து ஜாலியாக இருக்குது அப்படின்னா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ ஜாலி அப்படிங்கிற வேர்டே நான் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணல, ஆனால் எப்படி இருக்குன்னு கேட்டோடனையும் அவளுக்கு வந்து ஜாலியாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ அதுலேயே வந்து புரிஞ்சிருச்சு அவளுக்கு வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அந்த ஷூ வந்து கழட்டிட்டு வேறு ஏதாவது மாடலில் வேறு ஏதாவது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நவீனும் வந்து தேடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிள் வந்து இருந்தங்காட்டி சைக்கிள் வந்து அவள் வந்து ஓட்டிகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக நானும் நவீனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவள் எது கேட்டாலுமே நாங்கள் உடனே எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம். அவள் ஒரு 10 விஷயம் கேட்குறா அப்படின்னா அதுலேருந்து அவளுக்கு ஓகேவா, இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் வந்து அந்த 10லேருந்து ஏதோ 1ஓ 2ஓ அது மட்டும்தான் வந்து அவளுக்கு கிடைக்கும். ஸோ அவள் கேட்டதெல்லாமே வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நினைக்கலாம் அந்த குழந்தை வந்து ஸ்கேட்டிங் வந்து கேட்டிருக்கு உடனே இவங்களும் வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து அவள் எது கேட்டாலுமே வந்து நோ தான். ஊர்லேயே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து நான் அவளுக்கு வந்து கார் வாங்கி தருவேன் இல்லை பைக் வாங்கி தருவேன்னு நாங்கள் போய் அந்த 1 மந்த் 2 மந்த் இருக்கிறதுலே வந்து அவங்க கேட்டாங்க, நான் வந்து வாங்கி தரேன் அவளுக்கு எதுவுமே வந்து வாங்கி தரலன்னு. ஸோ அதுக்குமே நாங்கள் வந்து நோ தான் வந்து சொன்னோம். ஏன்னா அங்கே 1 மாதம் 2 மாதம் தான் வந்து இருக்க போகிறா. ஸோ அதுக்கு வேண்டி அந்த கார் பைக் அதெல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இது வந்து அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படிங்கும்போது தான் நான் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொன்னேன். ஏன்னா இது கற்றுக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லது தான். ஸோ அதுமாதிரி குழந்தைங்க அவங்களாம் வந்து கேட்கும்போது நான் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து அதை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே வந்து ஜாலியாக அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணி நீ வந்து கராத்தே கிளாஸ் போ, நீ வந்து சிங்கிங் கிளாஸ் போ, நீ டான்ஸ் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, ஒரு இன்வால்மெண்ட்டோட அவங்க வந்து பண்ணவும் மாட்டாங்க. வந்து நான் எல்லாரையும் மீன் பண்ணல, சில பேர் அப்படி இருப்பாங்க. பச்சிக்குதா? என்ன பச்சிக்குது? அது காமி. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டில் முன்னாடி 2 வீல் பின்னாடி 2 வீல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தான் வந்து தாரிகா வந்து போட்டா. ஸோ அது போட்டோன்னே அவள் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணா. ஸோ ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி இல்லை, ஒரு 2.5 வயசு குழந்தை வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு நிற்கிற மாதிரி வந்து இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வந்து பேலன்ஸ் பண்ணி தான் வந்து நின்னா. ஸோ மூவ் பண்ணும்போது தான் அவள் வந்து அவளுக்கு எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு தெரியல, பட் பேலன்சிங் வந்து கரெக்டாக வந்து பண்ணா. சரி இன்னொரு டைப் வந்து இருந்துச்சு, இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைனில் 3 வீல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இது எப்படி இருக்குது
இதுவும் அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, எது ஓகேவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இதையுமே வந்து ட்ரை பண்ணோம். பட் இதை ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, போட்டோன்னையும் அவனால் எந்திரிச்சு நின்று பேலன்ஸே வந்து பண்ண முடியல. ஏன்னா ஒரு சிங்கிள் லைனில் அவளுக்கு வந்து அந்த வீல் இருக்குங்காட்டி அவனால் வந்து பேலன்ஸே வந்து பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு போட்டதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து முன்னாடி 2 பின்னாடி 2ன்னு 4 வீல் இருந்துங்காட்டி அவனால் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் அவனால் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி லைட்டாக வந்து மூவ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இதில் வந்து அவனால் எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படின்னுங்காட்டி இது அவளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னே வந்து சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட அந்த 4 வீல் இருக்கிறதே போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூவ் பண்ணி அப்படியே வந்து நடந்துகிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் 2 பேரும் ஓகே கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணுறா, அவளை வந்து கிளாஸ்க்கே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்து விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் வந்து தேடணும். எங்களுக்கு இங்கே வந்து கிட்ஸ்க்கு எங்கே ஸ்கேட்டிங் வந்து கிளாஸ் இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல, சுத்தமாக எந்த ஐடியாவுமே வந்து இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் கிட்ஸ் யாராவது வந்து ஸ்கேட்டிங் கற்றுக்குறாங்க, இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஸ்கேட்டிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா இன் அண்ட் அரௌண்ட் கேஎல் பிரிக்ஃபீல்ட்ஸில் ஏதாவது கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அது எங்களுக்கும் எங்களை மாதிரி யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அங்கே வந்து விளையாடிட்டு இருந்தா. அவள் விளையாடுறத பார்த்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆசையாக இருந்துச்சு. ஸோ எப்படி தான் வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க, எப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னு வந்து நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு என் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டிங் ஷூ எடுத்துகிட்டு வந்து நானும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணும்போதே தாரிக்கா பார்த்தீங்களா நீயும் வந்து ஸ்கேட்டிங் பண்ண போறியா, என்ன மாதிரி பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. ஸோ எனக்குமே வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அவள் பார்த்திங்கன்னா 2.5 வயசு தான் வந்து ஆகுது, ஸ்கேட்டிங் போட்டு எப்படி வந்து மூவ் பண்ணும் அப்படின்னு வந்து பண்ணியிருக்கா. நான் வந்து இப்போ தான் அந்த ஸ்கேட்டிங் ஷூவே வந்து டச் பண்ணி அதை காலில் உள்ளே விட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களுக்கு பெருசாக இதை பற்றிலாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போதாக இருக்கட்டும் இல்லை காலேஜில் இருக்கட்டும் பெருசாக வந்து தெரியாது. அதனால் நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணதில்லை. பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், நல்லா இருந்துச்சு. அது இங்கே பாரு எப்படி இருக்கு. தரைய அவளை தள்ளி விட்டுறா தெரிக்கா, அப்படியே விழுகிறியா? அதுக்கப்புறம் நானுமே வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து சைட்லலாம் வந்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ கொஞ்சம் பழகுனா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எது ஒரு இதுவும் இல்லாதங்காட்டி எனக்கு அப்படி வந்து கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே தான், இது வந்து பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து ப்ரைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சரி மற்ற ஷாப்ஸ்லேயும் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது ஓகேவாக இருக்கோ அங்கே வந்து ஷாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசித்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது வந்து ஷாப்ஸில் வந்து ஸ்கேட்டிங் போர்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னாலும் எனக்கு வந்து அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு கிளாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க, பழகிட்டு இந்தியா வந்துட்டு நான் பைக்கில் போகிறேன், நீங்கள் ஒருத்தர் இந்த பக்கம் இன்னொருத்தர் இந்த பக்கம் அந்த மாதிரி வந்துடுங்க. எனக்கு வந்து கார் எடுக்க வேண்டிய பிரச்சனையே இருக்காது, நான் பைக்கில் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். சரியா தெரியா? ஓகேவா? நீயும் நானும் ஸ்கேட்டிங் பழகிக்கலாமா? அங்கே கிளாஸ் போய் பழகிக்கலாமா? நீயும் நானும் பழகிக்கலாமா? டீலா? ஓகே ஓகே. ஓகே அப்பா அப்பாவும் பழகிக்கலாமா? ஓகே. அது என்னது? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.